அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம் அது மட்டும் கிடையாது, சில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம், செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. குணம் ஒரு எல்லாரையும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள். அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் அது கட் அண்ட் ரைட்டாக உடனுக்குடன் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமான நபர்கள் தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க. அதே சமயம் அடுத்தவங்க ஒரு சிறு தவறு செய்தால் கூட அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, நாம் சரியாக எதையும் நினைக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, செயல்படுத்தக்கூடியவங்க. தவறுகள் செய்யக்கூடியவங்க கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சி தவறுகள் பண்ணாதவர்களாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு திடமான குணம் கொண்டவர்கள். அதனால் தவறு செஞ்சவங்களை ஓப்பனாக தட்டி கேட்பீங்க. இதனாலேயே சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படுறது உண்டு. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. உண்மையான யதார்த்தமான குணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால சில பேர்கிட்ட நமக்கு அதனாலேயே சில சங்கடங்களும் சலிப்புகளும் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சில பிரிவுகளை கூட நம்ம சந்திச்சிடறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டு கடந்த கால மாதங்களில் நம்ம சில ஏற்ற தாழ்வுகள் இருந்திருந்தாலும் சில சிரமங்களை நம்ம கடந்து வந்திருந்தாலும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் அதாவது வக்ர நிலையில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதே சமயத்தில் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி நாதன் 3ஆம் இடத்தில் பயிற்சியாகி இந்த மாதம் முழுதாகவே அதாவது 3ஆம் உபஜயஸ்தானம் உயர்ச்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதே சமயம் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்தில் ஆட்சி நிலையிலிருந்து 4ஆம் இடத்திற்கு அதாவது 5ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி குருவோடு இணைய போகிறாருங்க. சூரியனும் குருவும் புதனும் இந்த 3 கிரகங்கள் இணைவில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதே சமயத்தில் 5ஆம் பாவகத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அதே சமயம் 6ஆம் பாவகத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் சத்துரு ஸ்தானத்தில் நீச்ச நிலையில் பயணம் செய்ய போகிறாங்க. அப்போ இந்த நிலை இது ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குதுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுடைய மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது 1.5 வருட காலம் எடுத்த கடந்த காலத்தை பார்க்கும்போது சொல்லும்படி நமக்கு எடுத்தோம், ஒரு வேலையத்தை முடித்தோம், நாம் நினச்ச மாதிரி செயல்படுத்தி சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் முடியாத சூழ்நிலைகள் தடுமாறி பயணிச்சிட்ருக்கிறீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஏன் நமக்கு இவ்வளோ இடையூறுகள் வருது, எவ்வளோ ஒரு கடுமையான ரீதியில் அவர் போராடினாலும் ஜெயிக்க முடியல, நினைக்கக்கூடிய காரியங்களை வெற்றி அடைய முடியலை. சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம சரியான ஒரு பொசிஷனில் உட்கார்ந்துருந்தாலும் ஆனால் நம்மளை தள்ளி விடுறதுக்குன்னு சில பேர் மறைமுகமான சில பாதிப்புகளை உருவாக்குறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சும் எதுவுமே பேச முடியாமலையும் பேசுனா இன்னும் பிரச்சனை அதிகமாயிருமா அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தினாலையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய கடமையை சரியாக செய்வோம் நினச்சி நம்ம பயணித்தாலும் ஆனால் நம்மளுடைய வேலையை சரியாக செயல்படுத்த முடியாத சில இடையூறுகள் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? இதுக்கு காரணம் பார்த்தோம்னா 12ஆம் இடத்தில் இருந்த சனி தான் காரணம். 7.5 சனி, விரயச்சனி. பொருளாதாரம் பார்த்தோம்னா விரயங்கள், வரக்கூடிய பணம் 10ல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தமும் ஏற்படுது. சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதி கூட காப்பாற்ற முடியாத ஒரு நெருக்கடிகள். எல்லாத்தையும் விட பார்த்தோம்னா நல்ல ஒத்துழைப்போட நெருக்கத்தில் இருந்த சில அன்பு பற்று கொண்ட சில நபர்கள் காயப்படுத்தி சங்கடப்படுத்தி இன்றைக்கி பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மேசராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வக்ரமானதே நமக்கு ஒரு அற்புதமான விஷயம். அதை விட நமக்கு பாக்யாதிபதியான குரு பகவான் அதாவது 4ஆம் பாகம் சுகஸ்தானத்தில் அது சூரியனோட இணைவில் இருந்து இந்த மாதம் பயணிக்கக்கூடிய இந்த 17ஆம் தேதி வரைக்குமே பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உண்மையிலேயே நாம் எந்த அளவுக்கு சில விஷயங்களை நம்மளால் செய்யவே முடியாதா, இது முடியாதா, இதை நம்ம சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்ததோ அந்த பயம் போக்கி ஒரு சுமூகமான சில விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக உயர்வான ஒரு பொசிஷனுக்கு நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய சில வாய்ப்புகள் வரும். அதே சமயம் 2ஆம் தனஸ்தானாதிபதி
ஆச்சுங்களா? தனஸ்தானாதிபதி சுக்கிரன் இல்லைங்களா? அதே சமயம் 7ஆம் அதிபதியும் அதே தான். அப்போது நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 6ஆம் பாவகத்தில் கொஞ்சம் பழக்கவழக்க ரீதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் நம்மளுடைய அதாவது ஒரு காதல், திருமணம் சார்ந்த விஷயம் கொண்டவர்கள் கண்டிப்பா நெருக்கத்தை அதிகமா நம்ம மனசுக்கு பட்ட வார்த்தைகள பேசுறத விட, அவங்களே நம்மள கோவப்படுத்தினாலும், சங்கடப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் சொன்னாலும், கண்டிப்பா நாம அத பொறுமையா, நிதானமா கேட்டு, அதை பதில் குடுக்கிறத விட, கொஞ்சம் பொறுமையா தள்ளி நிக்கிறது தான் கரெக்ட்டுங்க. சரிங்களா? அதே சமயம் அவங்க தவறே செய்தாலும், அது ஏன் அப்படின்னு கேட்டா கூட, இன்னும் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, நாம்போ பொறுமைய கையாள்றதும், எந்த விஷயத்தையும் அதாவது அவங்க கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் தாமதப்படுத்தி சொல்றதும் சிறப்பா இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள கூட கண்டிப்பா பணம் வரும். ஏன்னா, நீச்ச நிலையில் இருக்கிறதுனால, நம்மளுடைய பணம் அடுத்தவங்ககிட்ட சிக்கியிருக்கும். அது வராத பணமா கூட நம்ம கடந்த காலத்தில கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஆனா, நாம வாங்கின பக்கம் குடுத்தே ஆகணுமே! இது என்ன செய்றது? எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்கிறது? அப்படிங்கிற மாரி இந்த சிரமங்களான ஒரு சூழ்நிலையில, இந்த நேரத்தில வராத பணமும் கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, எதிர்பாராத ஒரு பண வரவு கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில விரயமும் அதிகமா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அந்த விரயம்ங்கிறது நாம்ப தேவையில்லாத செலவுகள செய்து அதை கரைச்சிக்கிறத விட, தேவையான செலவுகள் செய்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அது நல்ல சுப செலவா செய்து முடிக்கிறது அது சிறப்பா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லப் போனோம்னா, உங்களுடைய ஜென்மாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் பாவகத்தில அதாவது சஞ்சாரம் பண்ற போறாருங்க. அப்போ இந்த காலகட்டத்தில நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்பாடு எல்லாமே நம்மளுடைய வேகத்தில தான் இருக்கணுமே தவிர பேச்சில இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? நம்மளுடைய சுற்று வட்டாரம், கூட பிறந்த சகோதரன், சகோதரிகள், உறவுமுறை அது மட்டும் கிடையாது. நண்பர்கள் வட்டாரம் இந்த சார்ந்தவர்கள்கிட்ட முடிந்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்தவரைக்கும் அதிகமான நெருக்கத்தை காட்டுறத விடாம கொஞ்சம் விலகி இருந்து, அதாவது நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம சரியான ஒரு கவனத்துக்கு கொண்டுட்டு போகும்போது, ஒரு சிறப்பான ஒரு நம்மளுடைய இந்த மாதம் நமக்கு நல்லா போச்சு. இந்த மாதத்தில ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு திருப்திகரமா செய்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது வேலை இல்லாமல் இருந்த வேலை பறி போயிருச்சு. வேலையில சம்மந்தமே இல்லாம, இந்த இடத்துல இல்ல வேலை செய்ய முடியல. இடம் மாத்தியே ஆகணுமாட்ருக்குது. இங்க இருந்தோம்னா பிரச்சனைகள் ஆயிருமாட்ருக்குது. தேவையில்லாத நம்ம மேல பழி பங்கங்கள் உருவாகிட்டு இருக்குது. அப்படின்னு நெனச்சு, அடுத்த கட்ட ஒரு முயற்சிகளுக்கு எடுத்தவங்களுக்கு இதுவரைக்கும் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு, கண்டிப்பா சூரிய பகவான் அதாவது உங்களுக்கு 5ஆம் பாவகாதிபதி, அதாவது 4ஆம் இடத்தில் இந்த 17ஆம் தேதி வரைக்கும் அதாவது பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல குருவோட இருக்கிறதுனால, நிச்சயமா இந்த நேரத்தில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாடு போய் அங்கே வேலை சிறப்பா அமையல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். அந்த 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா, பாக்கியஸ்தானத்திலேயே அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா அதாவது ஒரு மனசுக்கு திருப்திகரமான சில விஷயங்களை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க. குலதெய்வத்துடைய வழிபாடு செய்யுங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தைகள்னாலையும், அதே நேரத்தில கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட சில சுமூகமான சில சங்கடங்கள்னாலையும் நிம்மதி இழந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உங்கள உணர்வுகள மதிக்கக்கூடிய அளவுக்கும், உங்களுடைய உண்மையான அன்பு என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கண்டிப்பா இந்த சூரிய பகவான் 5ஆம் பாவகத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும்போது உங்களுக்கு அமையும். ஒரு விதத்தில பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பாரு. 5ஆம் பாவகத்தில பார்த்தோம்னா சூரியன் ஆட்சி நிலையில் இருப்பாரு. அதாவது உங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரய சனி உங்களுக்கு அதாவது நஷ்டங்களை போக்கி வக்ர நிலையில் இருக்கும்போது, அந்த சனி பகவானை குரு பார்வை பார்க்கும்போது கண்டிப்பா யோகத்த கொடுப்பார். அத விட முழு அதாவது நட்பு கிரகங்களான அதாவது சனியும், சுக்கிரனும் பரி அதாவது ஒரு பார்வை 7ஆம் பார்வை பார்ப்பதனால, சில விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஆசைகள் இருந்ததோ, எதை நம்ம அடையணும்னு நெனைச்சோமோ, அதை நம்ம அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்
சாதகமான ஒரு நிகழ்வு ஏற்படும். இல்லாத விட சிலருக்கு புத்திரபாகியம் இல்லை, குழந்தைங்களால சில மனக்கவலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமான முறையில் அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. 11ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு அந்நிய மனிதர்களால் ஏற்பட்ட தொல்லைகள், சில கடன் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட ஒரு தீர்வுகள், அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்புகள் இருந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்போது இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் ஜென்மாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு, அதே நேரத்தில் நம்மளுடைய அடுத்தவங்க கிட்ட நம்ம மனசுக்கு பட்ட வார்த்தைகள் பேசுகிறதுல மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய செயல் திறன் அற்புதமாக இருக்கும். இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. கோச்சாரங்கிறது ராசி வைத்து சொன்னதுனால லக்னம் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சில பேருக்கு பார்த்தோம்னா எனக்கு 7 வருஷம் 10 வருஷத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க, இல்லை நல்லா இருந்ததுங்க 2 3 வருஷத்துல இருந்து சரியில்லைங்க அப்படி இல்லை நம்ம இது மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கோம், என்ன காரணமே தெரியல அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஏன் அப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பாதகாதிபதி திசைகள் நடக்கும் இல்லையா, சுய திசையில் சுய புத்தி நடந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு அதாவது ஒரு பாதகம் சொல்ல போனோம்னா, அதாவது சில ராகு திசை கேது திசை அது வந்து சுபஸ்தானத்தில், அதாவது ஒரு மூல திரிகோணத்தில் கேந்திர ஸ்தானங்களில் ஒரு பலம் பெற்ற ஸ்தானங்களில் கெடு பலன்களை அப்படின்னா ஒரு கிரகம், அதாவது பாவ கிரகங்கள் பார்வை பெற்று அந்த திசைகள் வரும்போது சம்மந்தமில்லாமல் சில கோளாறுகள் நடக்கும். அப்போ நம்ம எடுத்த காரியங்கள் கைகூடுறதில்லை, தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுறது. அதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய மொத்த கடந்த கால வாழ்க்கை, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். அதனுடைய பலன்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கவும் முடியும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.